சீனாவில் உள்ள இடம், லடாக் உள்ள இடம்லாம் பறி கொடுத்துட்டோம். அதை பற்றி பேசவே மாட்டார் மோடி. ஏன் பேச மாட்டேன்றாரு? அதை பற்றி அக்கறை கிடையாது. சுப்பிரமணிய சுவாமி சொன்னது மாதிரி அவர் சீனாவுக்கு தூதுவராக இருக்கார், இந்திய நாட்டு பிரதமராக இல்லை. ஆகையால் இந்த நாட்டை பின்னடைவு செய்தவர் மோடி. இந்த நாட்டை பின்னுக்கு செல்லக்கூடுகின்ற இயக்கம் பாஜக. அதனுடைய முகமாக துரோகத்தனமாக இங்கு ஒரு அண்ணாமலை செயல்பட்டு கொண்டு இருக்கிறார். தமிழின துரோகி அண்ணாமலை, தமிழ் இனத்துக்கு துரோகி. ஏன் நாங்கள் துரோகின்ற டைட்டில் கொடுக்குறோன்னா, பாஜகவை சார்ந்த கர்நாடகா எம்பி ஷோபா கரார்த்தரே சொல்கிறாங்க, தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் வெடிகுண்டு வைக்கிறவங்க, வெடிகுண்டு கலாச்சாரத்துக்கு உட்பட்டவர்கள். ராமேஸ்வரம் விடுதியில் வெடிகுண்டு வைத்தவர்கள் தமிழ்நாட்டுக்காரர்கள்ன்றாங்களா? அண்ணாமலை என்ன பண்ணியிருக்கணும்? என்ன பண்ணியிருக்கணும்? ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்கணும். ஏன் கண்டனம் தெரிவிக்கல? தமிழ்நாட்டுக்காரர்கள் பிச்சைக்காரர்கள்னு சொல்கிறாங்களே குஷ்பு, நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஏன் கண்டிக்கல? நான் தமிழன், நான் கண்டிக்கிறேன். இப்போ நான் காங்கிரஸில் இருக்கேன் தமிழ்நாட்டில். கர்நாடகா காங்கிரஸ் எதுனா சொன்னால் நான் விட மாட்டேன், கண்டிப்பேன். கர்நாடகா காவேரி பிரச்சனையில் நாங்கள் கண்டிக்கிறோம். எங்களுடைய உரிமை, தமிழ்நாட்டுடைய உரிமை, டெல்டா பாசன விவசாயிகளுடைய உரிமை, ஒருபோதும் தமிழ்நாட்டு நலனை விட்டு கொடுக்க மாட்டேன்றோம். நீயும் ஒரு தலைவர் தானே தமிழ்நாட்டுக்கு, பாஜகவுக்கு. நீயா தீவிரவாதி தமிழ்நாட்டு மக்கள்ன்றாங்க. துரோகத்தனம் இல்லது? அண்ணாமலை துரோகியா இல்லையா? துரோகம் தானே. ஒரு உனக்கு மனதார சொல்லவில்லை என்றாலும் பரவாயில்ல, நீ அடிமையாக இருக்கிறாங்க ஆர்எஸ்எஸ்க்கு. பாஜகவுடைய மிக சிறந்த அடிமை, ஆர்எஸ்எஸ் உடைய மிக சிறந்த அடிமை அண்ணாமலை. ஒரு உதட்டளவிலையாவது தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் தீவிரவாதிகள் எல்லாம் வெடிகுண்டு வைக்கிற சொன்னீங்களா? எங்கேயாவது பதிவு இருக்கா சொல்லுங்க? தமிழ்நாட்டை காட்டி கொடுக்கின்ற துரோகத்தனமான செயலை அண்ணாமலை செய்து வருகிறார். ஸ்டாலின் பேசுறது சொல்றாரு, திமுக அதிமுகவும் பாஜகவும் கள்ளத்தொடர்பில் இருக்காங்கன்ட்டு. ஆனால் கோவை தொகுதியில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை ரைட்டு 11 மணிக்கு பிரச்சாரம் பண்ணுறாரு, 12 மணிக்கு பிரச்சாரம் பண்ணுறாரு. ஆனால் ஒரு மாதம் கூட பதிவு பண்ணலையே. ஒரு ஆட்சிக்கும் ஒரு மாடல் இருக்குங்க. இது மோடி மாடல் ஆட்சி. இப்படி தான் நடக்கும். அஃபிடவிட்டில் எந்த பத்திரத்தை கொடுத்து அஃபிடவிட் பண்ணமோ, எதை அனுமதிக்குதோ தேர்தல் ஆணையம், அதை விட்டுட்டு இவங்க வேற கொடுப்பாங்க. அதுதான் அராஜக ஆட்சி, அராஜக அரசியல். 10 மணி வரை நாங்கள்லாம் 10 மணி 9:55க்கு வெளியேறிடுறோம், வந்துடுறோம். எங்கேயாவது ஒரு வழக்கு இருக்கா கேளுங்க. இவங்க 10:30 மணி 11 மணி வரைக்கும் பண்ணுவாங்க, எல்லாம் செய்வாங்க. இது அராஜகத்துடைய உச்சம் பாஜகவுடைய ஆட்சி. இதற்கு முடிவு வந்துவிட்டது. இந்திய தேச மக்கள் இந்த தேசத்தை காப்பதற்கும், ஜனநாயகத்தை காப்பதற்கும், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கும் மோடியை அரசியல் களத்தில் இருந்தும் அதிகாரத்தில் இருந்தும் அகற்றுவார்கள். தமிழ்நாட்டுக்கு பாஜக தலைவர்கள் வராங்க, ஆனால் நிறைய நிகழ்ச்சிகள் ரத்தாகிட்டே இருக்கு. திருச்சி மோடி வரும்போது ரத்தாயிடுச்சு, நாகப்பட்டினம் அமித்ஷா சொல்கிற மாதிரி அது ரத்தாயிடுச்சு. எல்லாம் சமூக விரோதிகள். 10 கொலை வழக்கு, 15 குண்டாஸ், இப்படி உள்ளவர்கள் தான் அவர்கள் வேட்பாளராக போடுவாங்க, தலைவர்களாக நியமிப்பாங்க. மோசடி 500 கோடி, 550, குறைந்தபட்சம் 1 கோடி 2 கோடிலாம் இல்லை, 500 கோடிக்கு மேலே மோசடி செய்தவர்கள். ஏற்கனவே ஆருத்ரா கோல்டெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் யார்? எவ்வளோ நெருக்கமானவர் அண்ணாமலைக்கு, பாஜகவுக்கு. இப்போ சிவகங்கையுடைய பாராளுமன்ற வேட்பாளர். 550 கோடி ஊழல் பார்த்தாரு. இன்னும் அசிங்கமாக போயிடும், அவமானமாக போயிடும், மோடி ரத்து செய்து போயிட்டார். இதுதான் பாஜக. நான் தமிழ்நாட்டு காங்கிரஸ்காரன். தமிழ்நாட்டு நலன் தான் எங்களுக்கு முறிக்கும். அண்ணாமலைக்கு காட்டி கொடுக்குறோம் கிடையாது. எங்கள் நலன் தமிழ்நாட்டு நலன், எங்கள் நலன் டெல்டா விவசாயிகளுடைய நலன். ஒருபோதும் உச்சநீதிமன்ற அனுமதி இல்லாமல் எந்த சிவகுமாரும் எந்த சீதாராமையும் ஒன்றும் பண்ண முடியாது. உச்சநீதிமன்றம் தெளிவாக சொல்லியிருக்கு. உச்சநீதிமன்ற அனுமதி இல்லாமல் அவங்க ஒரு சின்ன கல் கூட எடுத்து வைக்க முடியாது. அதுக்காக நாங்கள் தமிழ்நாட்டு அரசுடன் சேர்ந்து காங்கிரஸ் பேரியக்கம் போராடும்.